சரி. பைரேட்டு கரைசலை தயாரிப்பதற்கு மாணவர்கள் பயன்படுத்திய இரசாயன பதார்த்தங்களை குறிப்பிடுக கேட்டிருக்கோம். பைரேட்டு கரைசல் புரதத்தை இனங்காண பயன்படும். நாங்க ஏற்கனவே எழுதினோம். புரதத்தை இனங்காண பயன்படும் சோதனை பொருள் தான் பைரேட்டு கரைசல். இந்த பைரேட்டு கரைசல்ல 2 பதார்த்தங்கள் இருக்கும். 2 பதார்த்தங்கள் தான் கேட்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் சரியான ஆன்சர் தான் அனுப்பியிருக்கீங்க. இப்ப 2 பதார்த்தங்களும் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், நீங்க 1ஆம் பாடத்துல படிச்சிருக்கீங்க. பைரேட்டு சோதனைக்கு பயன்படுத்துறது புரத உணவுகள். பாருங்க, பருப்பை நன்றாக தூளாக்கி நீர் சேர்த்து பெறப்பட்ட கரைசல், அல்லது முட்டையின் வெண்கரு. முட்டையின் வெண்கருவுல புரதம் இருக்கு, முட்டையின் மஞ்சள் கருவுல என்ன இருக்கு சொல்லுங்க பாப்போம். முட்டையின் மஞ்சள் கருவுல என்ன இருக்கு? முட்டையின் மஞ்சள் கருவுல இலிப்பிட்டு இருக்கு. சரியா? சரி. அக்கரைசலுக்கு 5% அக்கரைசலுக்கு 5% சோடியம் ஐதராக்சைடு NaOH கரைசலின் சம கனவளவு சேர்க்கப்பட்ட பின் 1% செப்பு சல்பேட். இது ரெண்டும் சேர்த்து தான் நாங்க சொல்றது பையூரேட்டு கரைசல். சரியா? இது ரெண்டும் சேர்த்து தான் சொல்றது பையூரேட்டு கரைசல். இது ரெண்டையும் நாங்க சேர்த்தோம்னால் இளஞ்சிவப்பு ஊதா அல்லது கடும் ஊதா நிறத்தை பெறலாம். இளஞ்சிவப்பு ஊதா, இளஞ்சிவப்பு ஊதா அல்லது கடும் ஊதா, இந்த நிறங்கள் கிடைக்கும். சரியாக கேள்விக்கான விடை சரி, சோடியம் ஐதராக்சைடு அல்லது NaOH. சோடியம் ஐதராக்சைடும் செப்பு சல்பேட். சோடியம் ஐதராக்சைடு செப்பு சல்பேட். உங்களோட விடைகளை செக் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, அடுத்த கேள்விக்கு நாங்க போவோம். சோடியம் ஐதராக்சைடு செப்பு சல்பேட். இச்சோதனை குழாய் தொகுதியை நீர்த்தாரணியில் வைத்து வெப்பமேற்றுவதன் மூலம் அவதானம் பெறப்பட்டது. நாங்க ஏற்கனவே விடை அளிச்சிருக்கோம். சரி, அதே திரும்ப சரியான விடை அளிச்சிருக்கீங்க. இச்சோதனை குழாய் தொகுதியை நீர்த்தாரணியில் வைத்து வெப்பமேற்றுவதன் மூலம் அவதானம் பெறப்பட்டது. வெப்பமேற்றக்கூடியது எது? பி குழாய். அதாவது இந்த இடத்துல வந்தது நாங்க 3வது என்று பார்த்தது பி குழாய். செங்கட்டி சிவப்பு நிற வீழ்படிவு பெறப்பட்டது பெனடிக் கரைசலுக்கான பரிசோதனையில. இதை நாங்க நீர்க்குழாயில் வைத்து வெப்பமேற்றும் போது நீல நிறம் படிப்படியாக நிறமாற்றத்தை தரும். வெப்பமேற்ற வேண்டிய வெப்பமேற்ற வேண்டிய சோதனை குழாய் பின்வருவனவற்றில் சொன்னால் பி. சரியா? பி. இப்ப நீங்க பார்க்கலாம், புக்லையும் இருக்கு. அதாவது ஒரு சர்க்கரைட்டுக்கான பரிசோதனை நீங்க பார்க்கலாம். சோதனை குழாயில் குளுக்கோஸ் சிறிதளவு இடுங்கள். ஃபீலிங் AB கரைசல்களில் சமைனிக்கான துளிகளை இடுங்கள். தமிழ் மீடிய புக்ல தான் ஃபீலிங் AB கரைசல் இருக்கு. ஆனா பொதுவாக வேற புக்குகள்ல ஃபீலிங் கரைசல் இருக்கு. அப்ப நீங்க ஃபீலிங் கரைசல் எழுதினாலும் சரி, AB கரைசல் AB இந்த எழுதாட்டியும் பிரச்சனை இல்லை. பின் அச்சோதனை குழாயை நீர்த்தாரணியில் வைத்து வெப்பமேற்றுங்கள். இந்த விஷயம் தான் கேட்டிருக்கு. அப்ப நாங்க வெப்பமேற்றணும். நிறமாற்றத்தை அவதானம். ஆரம்பத்துல நீல நிறமாக இருக்கும். இந்த ஃபீலிங் கரைசலை போட்ட உடனேயே நீல நிறமாக இருக்கும். வெப்பமேற்றும் போது அது படிப்படியாக பச்சையாகி, பசிய மஞ்சளாகி, செம்மஞ்சளாகி, இறுதியில் செங்கட்டி சிவப்பு நிற வீழ்படிவொன்று தோன்றும். அப்படி செங்கட்டி சிவப்பு நிற வீழ்படிவு தோன்றினால் அதுல ஒரு சர்க்கரைட்டு இருக்கு. இந்த முடிவுக்கு நாங்க வருவோம். சரி, குறித்த பரிசோதனைகளில் இனங்காணலுக்கு உட்படாத பிரதான உயிரியல் மூலக்கூறு எது? அப்ப நாங்க முதலாவது ஆரம்பத்துல உள்ளது ஏ மூலமாக இலிப்பிட்ட இனம் கண்டோம், பி மூலமாக புரதத்தை இனம் கண்டோம். அப்ப இலிப்பிட்டு புரதம். சரி, பி மூலமாக ஏ மூலமாக இலிப்பிட்டு, பி மூலமாக புரதம். சரி, சி மூலமாக
புரதம். சரியா? சரி சரி. திரும்ப ஏ மூலமாக இலிப்பிட். இந்த மூன்றாவது உள்ள ஏபி ஓர்டர் மாதிரி தந்திருக்கு. இரண்டாவது உள்ள ஏ மூலமாக இலிப்பிட், மூன்றாவது உள்ள பி மூலமாக கார்போஹைட்ரேட், முதலாவது உள்ள சி மூலமாக புரதம். அப்ப இலிப்பிட்டு கார்போஹைட்ரேட் புரதம். இங்க எது உட்பட்டு இருக்கு? உட்படாத பிரதான உயிரியல் மூலக்கூறு எது? கார்போஹைட்ரேட். சரி, புக்ல பெனடிக் ஏ பி இருக்குது. சரியா? அது ஏபி இல்லாட்டியும் பிரச்சனை. தமிழ் மீடிய புக்ல தான் ஏபின்ற வசனம் இருக்கு. மற்ற மீடியா புக்கள்ல ஏபிடி இல்ல, பெனடிக்னு மட்டும்தான் இருக்கு. நீங்க பெனடிக் எழுதினாலே உங்களுக்கு போதும். சரியா? சரி, ஆகவே ஒரு விட கார்போஹைட்ரேட் வந்துருக்கு. கார்போஹைட்ரேட் வராது. ஏன்? கார்போஹைட்ரேட் தான் மூணாவது உயிரியல் மூலக்கூறு. உயிரியல் மூலக்கூறு 4 இருக்கு. சரியா? அவை இங்கு பரிசோதனைக்கு உட்படாத உயிரியல் மூலக்கூறு எது? நியூக்ளிக் அமிலம். வெரி குட், நியூக்ளிக் அமிலம். இந்த 4 உயிரியல் மூலக்கூறு, அந்த 4 உயிரியல் மூலக்கூறுல இங்கு பரிசோதனைக்கு உட்படுத்தப்படாதது நியூக்ளிக் அமிலம். அப்ப கார்போஹைட்ரேட், புரதம், இலிப்பிட்டு, நியூக்ளிக் அமிலம் 4 உயிரியல் மூலக்கூறுகள். இந்த 4 உயிரியல் மூலக்கூறுகள்ல இங்கு பரிசோதனைக்கு இனங்காணலுக்கு உட்படுத்தப்படாதது நியூக்ளிக் அமிலம். சரியா பிள்ளை? நியூக்ளிக் அமிலம். அரைத்த பருப்பின் வடிநீர், குளுக்கோசு கரைசல் என்பவற்றின் சில துளிகளை உடற்குகைகளினுள் இட்டு, உடற்குகையில் தனித்தனி இட்டு நன்கு வெப்பமேற்றப்பட்ட போது கரிய நிறத்தின்மை மீதி எஞ்சியது. அதாவது உங்களோட வீட்டிலே தான் கறி சாப்பாடுகள் ஏதாவது அடுப்புல வச்சு மிச்ச நேரமாக சூடாக்கினால் கடைசிக்கு அது அடிப்பிடிக்கிறன்னு சொல்லுவோம். கடைசிக்கு கருப்பு நிறம் வரும். சரியா? அதுக்கு காரணம் என்ன? குறித்த அவதானம் உயிரியல் மூலக்கூறுகளில் எம்மூலகம். மூலகம் நாங்க இந்த உயிரியல் மூலக்கூறுகள்ல உள்ள மூலகங்கள் கார்பன், ஐதரசன், ஆக்சிஜன், CHO இது 4லையும் இருக்கும். CHONP நியூக்ளிக் அமிலத்தில் இருக்கும். CHONS அது புரதத்தில் இருக்கும். இந்த மூலகங்கள்ல எந்த மூலகம் இருப்பதன் மூலம் இது கருமை நிறமாகுது என்பதுதான் கேள்வி. ஆகவே அதுக்கான சரியான விடை என்ன? நிறைய பேர் அனுப்பியிருக்கீங்க. அனிகா, ஷம்லா, சமீகா. என்ன மூலகம்? இந்த பரிசோதனை எக்ஸாமுக்கும் வரலாம். இதுவரைக்கும் அது வரல. சரியா? இப்படி ஒரு பரிசோதனை புக்ல இருக்கு. உயிரியல் மூலக்கூறுகளில் கார்பன் உண்டு என்பதை அவதானிப்பதற்கு. சரியா? அப்படின்னா நாங்க ஒரு உணவு பதார்த்தத்தை எடுத்து நன்றாக வெப்பமேற்றினால் ஒரு கட்டத்துல அது கருப்பு நிறமாகும். அந்த கருப்பு நிறம், இந்த பரிசோதனை தான் அது. அந்த கருப்பு நிறத்தை எடுத்து வெள்ளை கடதாசியின் மீது உருவச்சினால் கருப்பு நிற கோடு வரும். சரியா? பாருங்க, மீன் துண்டு, சிறிதளவு சோறு, தாவர இலைகள் ஆகியவற்றை தனித்தனியாக அரைத்து பசைகளை தயாரித்துக் கொள்ளுங்கள். இவற்றை வெவ்வேறான உடைக்குகைகளில் எடுத்து நன்றாக வெப்பமேற்றுங்கள். வெப்பமேற்றும் போது கிடைக்கப்பெறும் விளைவை வெள்ளை கடதாசியின் மீது உருவஞ்சுங்க. அப்ப கரித்துண்டாயின பிறகு அதை எடுத்து வெள்ளை கடதாசியில கீறினால் எங்களுக்கு தெரியும் கருப்பு நிற கோடுகள் வரும். அவதானம் என்னன்னு சொன்னால் வெள்ளை கடதாசியின் மீது கருப்பு நிற கோடுகள் தோன்றியிருக்கும். ஆகவே இந்த பரிசோதனையில முடிவு என்னன்னு கேட்டால் உயிரியல் மூலக்கூறில் கார்பன் அடங்கி உள்ளது என்பது முடிவு. இந்த பரிசோதனை நோக்கம் என்னன்னு கேட்டால் இந்த தலையங்கம் உயிரியல் மூலக்கூறில் கார்பன் அடங்கியுள்ளது இனங்காணல் என்பதுதான் நோக்கம். அதுக்கு பிறகு நோக்கத்துக்கு பிறகு அவதானம் என்னென்றால் வெள்ளை கடதாசி மீது கருப்பு நிற கோடுகள் தோன்றும். ஆகவே முடிவு என்னென்றால் திரும்ப அந்த இதை மாற்றி எழுதுது, உயிரியல் மூலக்கூறில் கார்பன் அடங்கி உள்ளது. ஆகவே இந்த கேள்விக்கான விட கார்பன். சரியா? குறித்த உயிரியல் மூலக்கூறுகளில் மூலகம் காணப்படுகின்றமை. சரியா பிள்ளைகள்? அப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். ரசாயனவியல் 3வது கேள்வி. இதுல சரி, இது வாட்ஸ்அப் மூலமா கிடைச்ச ஒரு பேப்பர்ன்றதுனால அதுல சில கொஞ்சம் எழுதப்பட்டிருக்கு. நீங்க அதை கருத்தில் கொள்ள தேவையில்லை. சரி, இப்ப நாங்க விடைகளை பார்ப்போம்.
சில இரசாயன பதார்த்தங்களின் மூலக்கூற்று கட்டமைப்புகள் கீழே தரப்பட்டுள்ளன. காட்டப்பட்டுள்ள அணுக்களின் குறியீடுகள் நியம குறியீடுகள் அல்ல. அப்படின்னா YLNM Q எல்லாம் அவற்றின் உண்மையான குறியீடுகள் அல்ல. அதாவது நியம குறியீடுகள் அல்ல. நியம குறியீடு அல்ல, தரப்பட்ட குறியீடுகளை பயன்படுத்தி விட எழுதுக. இதை ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த குறியீடுகளை பயன்படுத்தி தானே நீங்க விட எழுதணும். சரி, உண்மையான குறியீடுகளை போட முடியாது. அப்படி கேட்டிருந்தா மட்டும்தான் உண்மையான குறியீடுகளை நீங்க போடணும். சரியா? சரி, நான் இப்ப பார்ப்போம். முதலாவது கேள்வி, ஆன்சர் எழுதினாக்கள் அனுப்புங்க. தரப்பட்ட மூலக்கூறுகளின் இரசாயன சூத்திரங்களை உரிய கட்டங்களில் எழுதுக. இரசாயன சூத்திரம் என்றால் உண்மையான குறியீடு தான் எழுதணும் பெரும்பாலும். அப்படி உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்க மற்ற இந்த குறியீடுகளை பயன்படுத்தி உள்ளதையும் நீங்க எழுதி விடலாம் பிரக்கெட்ல. இந்த மாதிரி கேள்வி நாங்க பாஸ் பேப்பர்ல 10ஆம் ஆண்டு கிளாஸ்ல உங்களுக்கு தான் 3ஆம் கேள்வி இந்த இரசாயனவியல் கேள்விகள் எல்லாம் பிரதானமா செஞ்சிட்டோம். அதுல நாங்க பார்த்தோம் சில கேள்விகள்ல இந்த பிள்ளைகள் விளங்கி கொள்ற மாதிரி இதுக்கு 2க்கு மார்க்ஸ் போட்டிருக்காங்க. உண்மையானதை வச்சு எழுதினாலும் சரி, அந்த குறியீடுகளை பயன்படுத்தி எழுதினாலும் சரி. ஆனால் குறியீடுகளை பயன்படுத்தி மாத்திரம் தந்தால் மாத்திரம் எழுதணும். ஆனால் இங்க இரசாயன சூத்திரம் வரும் போது எதை எழுதுறன்னு ஒரு குழப்பம் வாரத்தால எதை எழுதினாலும் மார்க்ஸ் போட்டிருக்காங்க. சரி, அப்ப முதலாவது நாங்க பார்ப்போம். முதலாவது உங்களுக்கு கண்டுபிடிக்கிற இதை கண்டுபிடிக்கிற இப்படியான விஷயங்கள் வந்தா கண்டுபிடிக்கிற என்றால் எல்லுக்கு பாருங்க, முதலாவது சக்தி மட்டத்துல 2, இரண்டாவது சக்தி மட்டத்துல அந்த cross அடையாளங்களை பாருங்க 1 2 3 4. அப்ப எல் என்பது முதலாவது 2,4 உள்ள மூலம். 2,4 உள்ளதுன்னா அணுவின் எத்தனை? 6. அணுவின் 6 ஆக இருப்பது என்னது? கார்பன். நாங்க கார்பன் கண்டுபிடிக்கிறோம். வைய பாருங்க, இறுதியோட்டுல ஒரு இலக்கம், ஒரு இலத்திரன், இறுதியோட ஆரம்போட ஒரு இலத்திரன், ஒரு இலத்திரனை கொண்டது ஐதரசன். அப்ப Y என்பது ஐதரசன். எல் என்பது 2,4 என்று தரக்கூடியது 6 அணுவினை கொண்டது கார்பன். சரியா? ஆகவே இதன் அடிப்படையில எல் என்பது கார்பனாகவும் Y என்பது ஐதரசனாகவும் எடுத்து LY4. சரியா? இதுக்கு நாங்க LY4 நாங்க முடிவெடுக்கலாம், அல்லது CH4. உங்களுக்கு அதுல டவுட் இருந்தா 2 எழுதி கொள்ளலாம், LY4 அல்லது CH4. சரி, இரண்டாவது நாங்க பார்ப்போம். இதை எப்படி நாங்க பார்ப்போம். இப்படி பிரக்கெட் போட்டு பிளஸ் மைனஸ் போட்டால் அது அயன் சேர்வை. அயன் சேர்வையில இது பிளஸ் போட்டு இருந்தேன்னு சொன்னா ஒன்றை இழந்துட்டு. அப்ப முதலாவது சக்தி மட்டத்துல 2, இரண்டாவது சக்தி மட்டத்துல 8 இருக்கு. ஆனா ஒன்றை இழந்தென்றால் 2,8, இழந்த ஒன்றையும் சேர்த்து பார்த்தால் திரும்ப ஒன்று வரணும். அப்ப 2,8 என்பது 10, இழந்த ஒன்றை சேர்த்தால் 11. அப்ப 11 அணுவெண்ணை உடையது. அப்ப எங்களுக்கு இலகுவாக கண்டுபிடிக்கலாம். M என்பது சோடியம். இப்ப இதுல பாருங்க, ஒரு இந்த இருக்கு சய. அப்ப ஒன்றை ஏற்று இருக்கு, ஒன்றை ஏற்றதன் மூலமாகத்தான் இந்த கட்டமைப்பு இருக்கு. அப்ப முதலாவதுல 2, அடுத்தது 8, அந்த ஏற்றத்தையும் சேர்த்துத்தான் 8 மூன்றாவது சக்தி மட்டத்தில். அப்ப அதுக்கு உண்மையிலேயே 7 இருந்திருக்கும். அப்ப 2,8,7 என்பதுதான் இதுல உண்மையான வடிவம். ஆகவே 17 அணுவெண் 17. அப்ப ஆவர்த்தன அட்டவணை பாடமா இருக்கணும், அணுவெண் தெரிஞ்சிருக்கணும். அப்ப அணுவெண் 17 உடையது Cl. அப்ப இதற்கான விடை எங்களுக்கு எழுதலாம் NaCl கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப NaClக்கு எங்களுக்கு எழுதலாம் என்னது? Mn. சரியா? Mn அல்லது NaCl அல்ல. அப்ப இதுக்கான விடை பிள்ளை எழுதி கொள்ளுங்க, Mn அல்லது NaCl. NM முன்னுக்கு N பின்னுக்கு M போட்டீங்கன்னா பிள்ளை. எப்போதும் நேர் அயன்
முன்னுக்கு எழுதணும் MN அல்லது NaCl. சரி, Cl சிம்பிள்ல வரணும், எழுதினா சரி. சரி, இதை பார்ப்போம் நாங்க. இதுல முதலாவது சக்தி மட்டத்துல 2 இருக்கு, ரெண்டாவது சக்தி மட்டத்துல 1 2 3 4 5 6. அப்ப 2,6 கொண்டது 8. 8 உள்ளது என்னது? அப்படிதான் கண்டுபிடிக்கிற oxygen. ஒட்சிசன். அப்ப Q என்பது ஒட்சிசன். வைய பாருங்க, ஒரே ஒரு இலத்திரன் தான் இருக்கு. சரியா? இந்த ரவுண்ட்ல அப்ப ஒரே ஒரு இலத்திரனை கொண்டது ஐதரசன். 2 ஐதரசனும் ஒரு ஒட்சிசனும் இருந்தால் அது H2O. ஆனால் அது நேர்கோட்டுல வாரது இல்லை. சரியா பார்த்தால் அது முனைவாக்கம் கொண்ட சேர்வை. நம்ம இப்படி கொஞ்சம் இந்த டிசைன்ல தான் வரணும். இந்த கேள்வியில இப்படி போட்டிருக்காங்க. சரியா? கண்டுபிடிக்கிறதுக்கு என்பதனால அதை நாங்க எடுத்துக்கொள்ளலாம். இப்படி ஒரு முனைவாக்கப்பட்ட நிலையில தான் வரணும். ஆகவே H2O என்று எழுதலாம், அல்லது Q2Y. சரியா பிள்ளைகள்? H2O அல்லது H2O Y2Q. மறுலின பில H2O அல்லது Y2Q. எப்படி இனங்கான்றது விளைஞ்சோம் பிள்ளைகள்? சரிதானே? சரி, சோடியத்தை எப்படி கண்டுபிடிச்சேன்னு ஒரு ஆள் கேட்டிருக்கு. சரி, சோடியத்தை எப்படி கண்டுபிடிச்சேன்? அதாவது பாருங்க, இதுல பிளஸ் போட்டிருக்கு. இந்த சோடியத்துக்குரியத்துல பாருங்க, இங்க பிளஸ் போட்டிருக்கு. பிளஸ் போட்டால் ஒன்றை இழந்தன்னு அர்த்தம். அப்ப M முதலாவது சக்தி மட்டத்துல 2, இது வச்சு கண்டுபிடிக்க. ரெண்டாவது சக்தி மட்டத்துல 8. இப்போது இழந்த பிறகு இருக்கு 2,8. அப்ப இலக்க முன் இருந்திருக்கணும், இதுக்கு இன்னும் 1 இருந்திருக்கணும் மேலதிகமாக. அதனால இந்த பிளஸ் வந்தது அந்த இழந்த பிறகு. ஆகவே 2,8, ஏற்கனவே 1 இருந்திருக்கணும். இழந்த 1 நாங்கள் எழுதினா 2,8,1. அப்ப 3ஐயும் கூட்டினால் 11. அவை அணுவின் 11 உடையது சோடியம் Na. சரியா? அப்படித்தான் கண்டுபிடிச்சு. Cl எப்படி கண்டுபிடிச்சோம்? இப்ப இருக்கு 2,8,8 என்ற நிலைமைகள்ல இருக்கு. இந்த 8 எப்படி வந்தது? இந்த மைனஸ், அதாவது 1ஐ சேர்த்து. அப்போ 2,8,8ல 1 கழிச்சால் 2,8,7. அப்படின்றால் 17. அணுவின் 17ஆக இருக்குமா இருந்தால் அது குளோரின். அப்படிதான் நான் கண்டுபிடிச்சேன். ஆகவே இதன் அடிப்படையில நாங்க இதுவரைக்கும் கண்டுபிடிச்ச மூலகங்கள் Y என்பது ஐதரசன், சரிதானே? L என்பது கார்பன், M என்பது சோடியம், N என்பது குளோரின், Q என்பது ஆக்சிஜன். சரியா பிள்ளைகள்? குறிச்சுக்கொண்டீங்களா? சரி, அப்ப இந்த மூலகங்களை அடிப்படையாக கொண்டுதான் நாங்க இப்ப ஆவர்த்தன அட்டவணையில அந்த விஷயங்களை குறிக்க போறோம். சரி, இப்ப நாங்க பார்ப்போம். காட்டப்பட்ட மூலக்கூறுகளில் உள்ள மூலகங்களை ஆவர்த்தன அட்டவணையில் பொருத்தமான இடங்களில் இடுக. காட்டப்பட்ட மூலக்கூறுகளில் உள்ள மூலகங்களை ஆவர்த்தன அட்டவணையில் பொருத்தமான இடங்களில் இடுக. அவை நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஐதரசன், அப்ப Y. அப்ப இதுலயும் லேசாக போடப்பட்டிருக்கு. அப்ப இந்த இடத்துக்கு வரும் Y குறிக்கிறோம். அது அடுத்ததாக L என்பது கார்பன், கார்பனுக்குரிய இடம் இது. சரி, நாங்க L தான் குறிக்கணும். அந்த குறியீடுகளை பயன்படுத்தி விடையளிக்க சொல்லி இருப்பதனால இந்த இடத்துல L. சரி, Q இந்த இடத்துல Q, அதாவது Q என்பது ஆக்சிஜன், அப்புறம் M என்பது சோடியம், அதன் பிறகு N என்பது குளோரின். இவ்வாறு நீங்க குறிச்சீங்கன்னா சரி. சரியா? குறிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேயா? ஆதில் ஹசன், பேனை கைக்கு எடுத்துட்டீங்களா? இப்ப குறிச்சிங்களா எல்லாரும்?
ஆ ஃபஹத். சரி, இங்க நான் சிஎல் எழுதிட்டேன், இன்னைக்கு என்னன்னு தான் எழுதணும். சரியா? ஓகே. சரி, இப்ப நாங்க அடுத்த கேள்வி பார்ப்போம். தரப்பட்டுள்ள சேர்வைகளில் மூவித பௌதிக நிலைகளிலும் காணப்படும் சேர்வை எது? மூவித பௌதிக நிலைகளும் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். மூவித பௌதிக நிலைகளும் என்ன? திண்மம், திரவம், வாயு. திண்மம், திரவம், வாயு என்பதுதான் மூவித பௌதிக நிலைகள். மூவித பௌதிக நிலைகளும் காணப்படுற மூலகம் எதுன்னு சொல்லுங்க. சேர்வை நீர் H2O. நீர் அல்லது H2O. சரி, அனிகாவும் சமிகாவும் அம்ரின்னுகாவும் விட அனுப்பியிருக்கு. சரியா? வெரி குட். ஆகவே அந்த கேள்விக்கான விடையாக வரக்கூடியது, சரி, இப்ப அந்த விடையெல்லாம் அழிச்சுட்டு H2O அல்லது H2ஓட குறியீடு என்ன இந்த இடத்துல? இதன்படி Y2Q. Y2Q. சரி, இதுதான் விட. H2O அல்லது Y2Q. Y2Q என்று எழுதினீங்கன்னா மிக பொருத்தமாக இருக்கும். அடுத்தது கேபிட்டல் சிம்பல்கள் சரியா பார்த்து எழுதணும். சரியா? அதையும் பார்ப்பாங்க. இப்ப நாங்க Q மட்டும்தான் இங்க வித்தியாசம் வரும். N-ம் Q எல்லாம். அதாவது இதுல மேல கேபிட்டல்ல தந்தா நீங்க கேபிட்டல்ல எழுதணும், சிம்பிள்ல தந்தா சிம்பிள் எழுதணும். அதை மாத்தி எழுதினா அங்கேயும் மார்க்ஸ் இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தரப்பட்ட கூற்றுக்களுக்கு பொருத்தமான மூலக மூலக்கூறு அல்லது சேர்வையை மேலே தரப்பட்டவற்றிலிருந்து இனங்கண்டு, அப்ப மேலே உள்ளதை எழுதணும், புள்ளிக்கோட்டு எழுது. பளிங்குரு அயன் சாலகமாக காணப்படுவது. பளிங்குரு அயன் சாலகம். பளிங்குரு அயன் சாலகமாக காணப்படுவது நாங்க 10ஆம் பாடத்துல படிச்சிருக்கோம். அயன் பிணைப்பு பங்கிட்டு ஒளி பிணைப்பு பாடத்துல படிச்சிருக்கோம். அது பார்ட் பண்ணல இருக்கேன். சரி, சரி, அதுக்கான விடை பளிங்குரு அயன் சாலகம். மிகவும் பழக்கப்பட்ட ஒரு விஷயம். பளிங்குரு அயன் சாலகமாக காணப்படுவது. பாப்போம், சரி அனுப்பிட்டீங்க நிறைய பேர். அடுத்த அனுப்புங்க பாப்போம். பளிங்குரு அயன் சாலகம். இப்ப சிலாக்கள் அனுப்பியிருக்க விடையை பார்த்தவன அது பங்கிட்டு ஒளி சாலகத்தை அனுப்பியிருக்கீங்க. அயன் சாலகம் புக்ல அப்படியே இருக்கு. பளிங்குரு அயன் சாலகம். குயிக் அனுப்புங்க அடுத்தாக்கள். குயிக்கா கண்டுபிடிங்க. பளிங்குரு அயன் சாலகம். சரி பாருங்க, அயன் சாலகமாக காணப்படுவது சோடியம் குளோரைட். சோடியம் குளோரைட். இதுதான் அந்த பளிங்குரு அயன் சாலகத்தின் அமைப்பு. ஒவ்வொரு Cl- ஐயும் சூழ 6, ஒவ்வொரு எண்ணையும் சூழ 6 Cl- காணப்படும், அல்லது ஒவ்வொரு Na+ ஐயும் சூழ 6 Cl- காணப்படும் பளிங்குரு அயன் சாலகம். ஆகவே இதுக்கு சரியான விடை NaCl அல்லது NaCl-க்கு என்ன போடலாம்? என்ன போடலாம்? Mn. சரியா? 2ல 1 எழுதலாம். சரி, மிக வன்மையான அணுச்சாலக மூலக்கூறை உருவாக்குவது. அணுச்சாலகம்.
அனுப்புங்க பார்ப்போம். அனிகா ஷம்லா அணுச்சாலகம். அப்ப அதுவும் அதே பாடத்துல தான் இருக்கு. அணுச்சாலகம் பலமுறை பாஸ் பேப்பர்ல வந்த ஒரு கேள்வி. அணுச்சாலகம் அதாவது பங்கீட்டு வலு சேர்வைகள் வரும்போது அணுச்சாலகம் காரியத்தின் அணுச்சாலகம், வைரத்தின் அணுச்சாலகம். சரியா? காரியத்தின் அணுச்சாலகமும் வைரத்தின் அணுச்சாலகம் இது ரெண்டும் வந்திருக்கு. அப்ப எங்களுக்கு காரியத்தையும் வைரத்தையும் தருவது, காரியமும் வைரத்தையும் கொண்டிருப்பது கார்பன். அப்ப இந்த இடத்துக்கு என்ன வரும்? எல் அல்லது சி. சரியா? அப்ப மேல கேட்ட கேள்வியின்படி நாங்க எல் அல்லது சின்னு தான் எழுதணும், வேற எதுவும் எழுதல. பாருங்க, மூலகம் மூலக்கூறு அல்லது சேர்வை எழுதுக. நீங்க உண்மை மூலக்கூறை உருவாக்குவது எல் என்று எழுதலாம் அல்லது உண்மையான சி என்று எழுதலாம். மூணாவது, ஏபர் முறை அமோனியா உற்பத்தி மூலப்பொருள். ஏபர் முறை அமோனியா உற்பத்தி மூலப்பொருள். மூலகம் அல்லது மூலக்கூறு எழுதலாம். இது நீங்க தாக்க வீதம் பாடத்துல படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? என்ன வரும்? H2 அல்லது Y2 ஐதரசன். மூலகம் என்பது ஐதரசன், மூலக்கூறு H, வெறும் H எழுதினா மூலகம், H2 எழுதினா அது வாயு, மூலக்கூறு. சரியா? இப்ப ஏபர் முறை ஐதரஸ் தயாரிப்பு எல்லாம் இதுல படிச்சிருக்கீங்க, தாக்க வீதம் பாடத்துல படிச்சிருக்கீங்க. தாக்க வீதம். சரி, தாக்க வீதம் பாடத்தை மாத்துருவோமே. அதில் பயன்படுத்தப்படும் ஊக்கி என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஞாபகப்படுத்துங்க பார்ப்போம் அந்த ஊக்கி என்று. ஊக்கி யாருக்கு சொல்லிடும்? வெரி குட். வெனேடியம் அல்ல, இந்த இருக்கு. இது என்ன கேள்வி கேட்டப்படும்? ஏபர் முறை மூலம் அமோனியா உற்பத்தி மூலப்பொருள். அமோனியா உற்பத்தி நுண்துகளை இரும்பு. சரியா? ஹேபர் முறை மூலம் ஸ்கிரீனை பாருங்க. ஸ்கிரீன் விளங்குதா? ஃபஹத், ஸ்கிரீன் உங்களுக்கு விளங்குதா? சரி, ஷிமர் சொல்லுங்க பாப்போம். ஹேபர் முறை மூலம் அமோனியா உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் ஊக்கி என்ன? ஷிமர் சொல்லுங்க. பாஸ் பேப்பர்ல பல முறை வந்த கேள்வி. பல முறை, ஒரு முறை 2 முறை வந்திருக்கு. ஹேபர் முறை மூலம் அமோனியா உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் ஊக்கி நுண்துகளை இரும்பு அல்ல நுண்துளை இரும்பு. அடுத்து, தொடுகை முறை மூலம் சல்பூரிக் அமில உற்பத்திக்கு தான் வனேடியம் பென்டாக்சைடு. ஒரு ஆளுக்கு மாறுபட்டு ஆன்சர் வந்துச்சு. சல்பூரிக் அமில உற்பத்திக்கு தான் வனேடியம் பென்டாக்சைடு. நைட்ரிக் அமிலம் தயாரிப்பதற்கு பிளாட்டினமும் மாஜரின் தயாரிப்புக்கும் நிக்கலும் வந்திருக்கு. மாஜரின் தயாரிப்பு 2016ஆம் ஆண்டு MCQ வந்துன்னு நினைக்கிறேன். சரியா? இதுல கேள்வி கேட்கப்பட்டிருக்கு, ஏபர் முறை மூலம் அமோனியா உற்பத்தியில் பயன்படுத்தப்படும். சரியா? ஏபர் முறை மூலம் அமோனியா உற்பத்தியின் மூலப்பொருள். அமோனியா உற்பத்தியில மூலப்பொருள் என்ன வரும்? நாங்க ஊக்கிதான் பார்த்தோம், நுண்டுகளை இரும்புண்டு. ஆனால் ஏபர் முறை மூலம் அமோனியா உற்பத்தி நீங்க ஐதரசன் வாயு பயன்பாட்டுல படிச்சிருப்பீங்க. சரி, இதுக்கு சரியான விட என்ன? H2 ஐதரசன். அமோனியா வாயு தயாரிப்பு. எத்தனை இடத்தை போய் நான் சுத்தி பார்க்க வேண்டியதா இருக்கு. அமோனியா வாயு உற்பத்தி செய்தல் என்ன? எதிர பயன்
ஐதரசன் வாயுவின் பயன். அப்ப ஊக்கிய பார்க்கறதுக்கு நாங்க அந்த பாடத்துக்கு போக வேண்டியிருக்கு. ஐதரசன் வாயுட பயன்பாடு பார்க்கறதுக்கு இந்த பாடத்துல இருக்க வேண்டியிருக்கு. அமோனியா வாயு உற்பத்தி செய்யறதுக்கு ஐதரசன் வாயு பயன்படும். அதன் அமோனியாவில இருந்து தான் யூரியா பசலை உற்பத்தி செய்யறாங்க. சரி, ஆகவே இந்த கேள்விக்கான விடை ஐதரசன் அல்லது Y. மூலகம் இல்லைன்னா Y அல்லது H. சரி, டெனிம் துணிகளை சாயமூட்ட பயன்படும். டெனிம் துணிகளை சாயமூட்ட பயன்படும். இது 11ஆம் ஆண்டாக்கள் தான் படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 10ஆம் ஆண்டுல சோடியத்தின் பயன்பாடு 3வது பாடத்துல இருக்கு. சரி, 10ஆம் ஆண்டுல இல்லாம இல்லை, 3வது பாடத்துல சோடியத்தின் பயன்பாடு, சோடியம் நாங்கள் உலோகங்கள் படிப்புமே பயன்பாடுகள், அந்த சந்தர்ப்பங்கள்ல நாங்க படிச்சிருக்கோம். சோடியத்தின் பயன்பாடு பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்கள். டெனிம் துணிகளை நிறமூட்ட இருக்கு. அப்ப டெனிம் துணிகளை நிறமூட்ட பயன்படுவது சோடியம் அல்லது M. எழுதிட்டீங்களா? ஷிமர்ட் இருந்த ஆன்சர் வர இல்ல. ஃபஸ்ரா, சனா, சதா, ஹமூத் தாக்கள் இதுவரைக்கும் இந்த ஆன்சர் அனுப்பல. ஹிஷ்மா, அமானி, ஷஹத் தாக்களை கொஞ்சம் தட்டி எழுப்பணும், தூக்கமா இருக்கும். சரி, ஆன்சர் அனுப்புங்க. நான் பேர் சொன்னாக்களும். இண்டிகோ சாயத்தை தயாரிக்கவும் பயன்படும். ஒரு சாயத்துக்கான பெயர் அது. சரியா? இண்டிகோ சாயத்தை தயாரிக்கவும் பயன்படும். அப்ப இதெல்லாம் சோடியம் பயன்படும் சந்தர்ப்பங்கள். சரி, அப்ப நாங்க அதுக்கு என்ன விட M அல்லது சோடியம் படிக்கிறத கொஞ்சம் படிச்சாலும் தெளிவாக சரியாக படிச்சா போதும். சரியா? டெனிம் துணிகளை சாயமூட்ட பயன்படுவது